தீவிரவாதிகளை ஒழிக்க முடியாத அமித்ஷா சுதர்சன் ரெட்டியை தீவிரவாதி என்று விமர்சனம் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களாட்சியை காக்க குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சுதர்சன் ரெட்டியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுதர்சன் ரெட்டி சென்னையில் நேற்று கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரினார். தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற சுதர்சன் ரெட்டி அறிமுக நிகழ்ச்சியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சுதர்சன் ரெட்டி துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு மிகவும் தகுதியானவர் என குறிப்பிட்டார். தமிழக மக்களுக்கு எதிராக தீமைகள் செய்துவிட்டு தமிழர் என்ற முகமூடி அணிந்து பாஜக ஆதரவு கோருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர் சுதர்சன் ரெட்டி என்று கூறினார். தீவிரவாதிகளை ஒழிக்க முடியாத அமித்ஷா சுதர்சன் ரெட்டியை விமர்சனம் செய்கிறார் என்று குற்றம் சாட்டினார். நமது அரசமைப்பு சட்டம் ஆபத்தில் சிக்கியுள்ளது என்று கூறிய முதலமைச்சர், மக்களாட்சியை காக்க சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்தார். ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசர் பற்றி அபாண்டமா பேசியிருக்கிறார். அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேல பழி போட்டு தப்பிக்க பார்க்கறாங்க. ஆனா பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடியை அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. எனவே சட்ட ரீதியாகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின, வாதாடின, தீர்ப்பு வழங்கின மாண்புமை சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க, நாடாளுமன்ற மரபுகளை காக்க, மக்களாட்சியை காக்க, அரசியலமைப்பை காக்க குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்று வரணும்னு விடைபெறுகிறேன்.